அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 12 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைட்ராக்சி குரூப்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ஹைட்ராக்சி குரூப்னா என்னது? OH குரூப்புக்கு பேர் ஹைட்ராக்சி குரூப்பு. அப்போ OH குரூப் இருக்கிற காம்பவுண்ட்ஸுக்கு பேர் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸு. அப்போ ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் were divided into two. ஒன்று வந்து alcohols, இன்னொன்று வந்து phenols. alcoholஸ்னால் என்னது? OH group is directly attached to a functional group. ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்போட OH குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் alcohols. என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும்னா ROH அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ROH அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ இந்த R ரெப்ரசன்ஸ் என்னது? ஒரு அல்கைல் குரூப்பாக இருக்கும். இந்த R வந்து ஒரு அல்கைல் குரூப்பாக இருக்கும். இப்போ ஆல்கஹால்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஆல்கஹால்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ரீப்ளேசிங் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃப்ரம் அல்கேன்ஸ் பை அ OH குரூப்பு. அப்போ OH குரூப்பால் அல்கேன்ஸில் இருக்கிற ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆனிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். CH4. இப்போ இதுக்கு பேர் என்னது? மீத்தேன். இப்போ மீத்தேன்லேருந்து ஒன் ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு OHஐ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? CH3 ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. OH. இதுக்கு பேர் என்னது? மெத்தனால் which comes under alcohols. அப்போ இப்போ எப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆல்கஹால்ஸ் எப்படி வருதுன்றது நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம். இப்போ அடுத்தது ஆல்கஹால்ஸ் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா மெத்தனால், எத்தனால், ப்ரொப்பனால், பியூட்டனால் இது எல்லாமே எதுக்கு கீழே வருது? ஆல்கஹால்ஸ். இது எப்படி இருக்குது? இதோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா CH3. அடுத்ததில் எப்படி இருக்குது? CH3 CH2OH. இது எப்படி இருக்குது? ஒரு ஹோமோலாகஸ் சீரீஸ் மாதிரி இருக்குது. ஹோமோலாகஸ் சீரீஸ்னால் என்னது? சக்ஸசிவ் மெம்பர்ஸ் டிஃபர்ஸ் பை எ CH2 குரூப்பு. அதுக்கு பேர் தான் என்னது? ஹோமோலாகஸ் சீரீஸ். இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹோமோலாகஸ் சீரீஸ். இப்போ இது எல்லாமே ஹோமோலாகஸ் சீரீஸ் மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாமே ஆல்கஹால்ஸுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபெனால்ஸ் பார்க்க போகிறோம். ஃபெனால்ஸ்னால் என்னது? OH குரூப் which is directly attached to a benzene ring. ஒரு பென்சின் ரிங்கோட டைரெக்டாக OH குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபெனால்ஸ். இப்போ பென்சின் ரிங்கோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். பென்சின் ரிங் இதுதான். மேலே OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா OH குரூப் டைரெக்டாக இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. அதை மட்டும் இங்கே வரைகிறேன். OH குரூப்பு கீழே CH டைரெக்டாக எப்படி கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ OH குரூப் என்னது? டைரெக்டாக பென்சின் ரிங்கில் இருக்கிற கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஃபெனால்ஸு. இப்போ ஃபெனால்ஸில் என்னென்ன டைப் இருக்குது? மோனோ சப்ஸ்டியூட்டட் ஃபெனால், டை சப்ஸ்டியூட்டட் ஃபெனால், பாலி சப்ஸ்டியூட்டட் ஃபெனால்னு ஃபெனால்ஸையும் 3 டிவிஷனாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ethers also a class of organic compound in which an oxygen atom is connected to two alkyl or aryl group. ரெண்டு அல்கைல் இல்லைனா அரைல் குரூப்போட கனெக்ட் ஆகுது. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து ROR அப்படின்னு இருக்கும். இந்த ஆக்சிஜனோட தலையில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த R ரெப்ரசன்ஸ் அல்கைல் ஆர் அண்ட் அரைல் குரூப்பு. இப்போ இந்த RORல இந்த இந்த 2 ஆருமே ஒன்று 2மே அல்கைலாக இருக்கலாம், இல்லை 2மே அரைலாக இருக்கலாம், ஒன்று அல்கைல் 1 அரைலாகவும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இந்த ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போனோம்னா ஈத்தாக்சி ஈத்தேன் என்னது? ஈத்தாக்சி ஈத்தேனோட ஸ்ட்ரக்சர் என்னது? C2H5OC2H5. இதுக்கு பேர் ஈத்தாக்சி ஈத்தேன். மீத்தேன். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்? ஈத்தர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம ஆல்கஹால்ஸோட கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம்.
Alcohols were classified as monohydric alcohols and polyhydric alcohols. மோனோனா என்னது? சிங்கிள். மோனோனாலே நமக்கு தெரியும் சிங்கிள். மோனோகாட்டிலிடன். அப்போ மோனோனா என்னது? சிங்கிள். பாலினா என்னது? மெனி. பாலினா மெனி. அப்போ மோனோனா சிங்கிள். அப்போ விச் கண்டெயின் சிங்கிள் OH குரூப். ஒரே ஒரு OH குரூப் மட்டும் இருந்தால் அது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னா மோர் தென் ஒன் OH குரூப் இருந்தால் அதுக்கு பேர் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். இப்போ மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் என்னது? CH3 CH2 OH. எத்தனால். எத்தனாலில் எத்தனை OH குரூப் இருக்குது? ஒரே ஒரு OH குரூப்பு டெர்மினலில் இருக்குது. அப்போ which is contain only one OH group which is known as monohydric alcohol. அப்போ மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னா என்னது? கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் OH குரூப். அடுத்தது பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னா கண்டெய்ன்ஸ் மோர் தென் ஒன் OH குரூப். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் நம்ம என்னென்ன டிவைட் பண்ணுறோம்? டைஹைட்ரிக். டைனா which contains 2. அடுத்தது ட்ரைஹைட்ரிக். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ்னா contains 3 OH group. நெக்ஸ்ட் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹெக்ஸாஹைட்ரிக்னு ஒன்று சொல்கிறோம். ஹெக்ஸாஹைட்ரிக்னா which contain 6 OH groups. அப்போ பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் were classified into dihydric which contains 2 OH groups, trihydric which contain 3 OH groups and hexahydric which contain 6 OH groups. இப்போ டைஹைட்ரிக். டைஹைட்ரிக் எக்ஸாம்பிள் என்னது? ரெண்டு OH குரூப் மட்டும் இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கிளைகால். கிளைகாலோட ஸ்ட்ரக்சர் என்னது? CH2 சிங்கிள் பாண்ட் CH2, இங்கே OH, இங்கே OH. இதுக்கு பேர் என்னது? கிளைகால். கிளைகால் இஸ் an example of dihydric. ஏன்னா ரெண்டு OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ரெண்டு OH குரூப் அட்டாச் ஆகிருந்தால் அதுக்கு பேர் என்னது? டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். அடுத்தது ட்ரைஹைட்ரிக். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளிசரால். CH2OH, CHOH, CH2OH. இதில் எத்தனை OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு? 3 OH குரூப் இருக்குது. அப்போ இது என்ன ஆல்கஹால்? ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் இது பேர் என்னது? கிளிசரால். இதுக்கு பேர் கிளிசரால். கிளிசரால் இஸ் an example of trihydric alcohol. trihydric alcoholனா என்னது? 3 OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலில் ஹெக்ஸாஹைட்ரிக் பார்க்க போகிறோம். ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால்னா என்னது? 6 OH குரூப் அட்டாச் ஆகிருக்கும். 6 OH குரூப் எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னா CH, CH2OH, CHOH 4 times single bond CH2OH. இதுக்கு பேர் என்னது? சார்பிட்டால். சார்பிட்டால். சார்பிட்டாலில் இப்போ எத்தனை இருக்குது? 6 OH குரூப்பு. இங்கே 4, இங்கே 1, இங்கே 1. அப்போ எத்தனை குரூப் இருக்குது? 6 OH குரூப் இருக்குது. அப்போ இட் இஸ் an example of hexahydric alcohols. அப்போ திருப்பி ஒரு டைமு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்கஹால்ஸ். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னு ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னா which contain only one OH group and polyhydric alcohol which contain more than one OH group. மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் ethanol. ethanol which contain only one OH group in the terminal carbon. Next polyhydric alcohol. Polyhydric alcohol is divided into 3 types. One is dihydric, trihydric and hexahydric. Dihydric which contain 2 OH group. Example glycol. Trihydric which contain 3 OH group. Example glycerol. Polyhydric. In polyhydric we see hexahydric. In hexahydric it contains 6 OH group. Example sorbitol. இப்போ அடுத்தது நம்ம வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் இருக்க டிவிஷன்ஸ் பற்றி பார்ப்போம். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னால் அப்போ வந்து சிங்கிள் OH குரூப் தான் இருக்குது. ஆனால் இதை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று OH group is attached to an sp3 hybridized carbon.
அது ஃபஸ்ட்டு டைப்பு. ரெண்டாவது டைப்பு sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன்னா என்ன, sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன்னா என்ன? sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன்னா sp3 hybridized carbonna which contain single bond. சிங்கிள் பாண்டில் இருக்க எல்லா கார்பனுமே sp3 hybridized carbon தான். சிங்கிள் பாண்டில் இருக்க எல்லா கார்பன் ஆட்டம்ஸுமே sp3 hybridized carbon தான். sp2ன்றது என்னது, டபுள் பாண்டட் கார்பன்ஸ் எல்லாமே sp2 hybridized carbon. அப்போ sp3னா என்னது, சிங்கிள் பாண்டில் இருக்கிறது எல்லாமே sp3, டபுள் பாண்டில் இருக்கிறது எல்லாமே sp2. சிங்கிள் பாண்டில் இருக்கிறது அதாவது sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நம்ம எது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், மெத்தனால், எத்தனால், ப்ரொப்பனால், எது வேணாலும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அடுத்தது sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பனில் sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம்ஸோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த OH குரூப், அதுக்கு எக்ஸாம்பிள் வினைல் ஆல்கஹாலாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த OH குரூப் அட்டாச் டு an sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனில் எது இதோட அட்டாச் ஆகிருக்கலாம், ஒன்று அல்கைல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கலாம், இன்னொன்று அலைல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கலாம், இன்னொன்று பென்சில் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கலாம். அல்கைல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கலாம், அலைல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கலாம், பென்சில் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட்டு அல்கஹால்ஸை மூணாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று ப்ரைமரி அல்கஹால், செகண்டரி அல்கஹால், நெக்ஸ்ட்டு டெர்ஷியரி அல்கஹால். ப்ரைமரி அல்கஹால்னா என்ன, செகண்டரி அல்கஹால்னா என்ன, டெர்ஷியரி அல்கஹால்னா என்ன? ப்ரைமரி அல்கஹால்ஸ்னா இப்போ எக்ஸாம்பிள் CH3 CH2 OH. இங்கே OH இந்த கார்பனோட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பனோட தான் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் ப்ரைமரி அல்கஹால். ஏன்னா OH குரூப்பு அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் டைரெக்டாக ஒன்லி ஒன் கார்பனோட தான் லிங்க் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்னது, ப்ரைமரி அல்கஹால். செகண்டரி அல்கஹால்னா என்னது, OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆட்டம் டைரெக்டாக ரெண்டு கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது CH3 சிங்கிள் பாண்டு C, சிங்கிள் பாண்டு CH3, சிங்கிள் பாண்டு H, சிங்கிள் பாண்ட் OH. இப்போ இதில் இந்த OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் டைரெக்டாக ரெண்டு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. இப்போ OH குரூப் அட்டாச் ஆகிட்டு இருக்கிற கார்பனோட டைரெக்டாக ஒரே ஒரு கார்பன் மட்டும் அட்டாச் ஆகிரு, அதாவது OH குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பனோட டைரெக்டாக ஒரே ஒரு கார்பன் மட்டும் அட்டாச் ஆகிருந்தா அது ப்ரைமரி அல்கஹால். இதில் OH குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பனோட டைரெக்டாக ரெண்டு கார்பன் லிங்க்ல இருக்குது. அப்போ இது என்ன டைப் ஆஃப் அல்கஹால், செகண்டரி அல்கஹால். இது வந்து செகண்டரி அல்கஹால். நெக்ஸ்ட்டு டெர்ஷியரி அல்கஹால்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டெர்ஷியரி அல்கஹால்னா OH குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பனோட டைரெக்டாக மூணு கார்பன் லிங்க்ல இருக்கும். CH3 CH3 OH. இப்போ OH குரூப் அட்டாச் ஆகிருக்கோட கார்பன் இது. இந்த கார்பனோட டைரெக்டாக மூணு கார்பன் லிங்க் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னது, டெர்ஷியரி ஆல்கஹால். டெர்ஷியரி ஆல்கஹால்னா 3 போட்டு மேலே டிகிரி சிம்பிள் வைக்கணும். அதே மாதிரி தான் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ஆல்கஹால்னா இப்போ என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க புக்கில். ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்குவோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் இதை வச்சு தான் எழுத போகிறோம். அதனால் ஃபஸ்ட் காலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அல்கஹால்ஸ் நம்ம என்னென்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்னு முன்னமே சொல்லியிருக்கோம். ப்ரைமரி அல்கஹால், செகண்டரி அல்கஹால், டெர்ஷியரி அல்கஹால். இப்போ அல்கைல் குரூப்பு, அலைல் குரூப்பு, பென்சில் குரூப்பு, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். CH3 சிங்கிள் பாண்ட் CH2 OH. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், எத்தனால், which is a primary alcohol. Which contain all single bond, so it is an alkyl. alkyl group இருக்குது. அப்போ alkyl குரூப்புக்கு இது primary,
ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள். செகண்டரி ஆல்கஹாலுக்கு என்னது? CH3 சிங்கிள் பாண்டு C, CH3 HOH. This is an example of secondary alcohol. என்ன பேர் கொடுக்குறோம்? 1 2 3 கார்பன் ஆட்டமுக்கு நம்பர் கொடுத்துக்கிறோம். அப்போ propan 2-all மீத்தேன், ஈத்தேன், propan செகண்ட் கார்பனோட ஹைட்ராக்சில் குரூப் சேர்ந்துருக்கு. அப்போ propan 2-all. நெக்ஸ்ட்டு டெர்ஷியரி ஆல்கஹால் பார்க்குறோம். டெர்ஷியரி ஆல்கஹால்னா என்னது? CH3 சிங்கிள் பாண்டு C, CH3 OH. அப்போ எப்படி அட்டாச் ஆகிருக்கு? OH அட்டாச் ஆகிருக்க கார்பனோட டைரெக்டாக 3 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்பர் கொடுக்க போகிறோம். 1 2 3. இப்போ இது என்ன இருக்குது? செகண்ட் கார்பனோட ஒரு OH குரூப் சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் கார்பனோட ஒரு மெத்தில் குரூப் சேர்ந்துருக்கு. அப்போ 2 மெத்தில் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன் 2-all. அப்போ 2 மெத்தில் ப்ரொப்பான் 2-all. இப்போ அதே மாதிரி அலைல் குரூப்புக்கும் பென்சில் குரூப்புக்கும் கொடுத்துருக்குறாங்க. அலைல் குரூப்புக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ப்ராப் 2-ene 1-all, பியூட் 3-ene 2-all, 2-methyl பியூட் 3-ene 2-all. எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான். OH குரூப்போட OH குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பனோட டைரெக்டாக ஒரு கார்பன் அட்டாச் ஆனால் அது வந்து ப்ரைமரி ஆல்கஹால். OH குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பனோட டைரெக்டாக 2 கார்பன் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். OH குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பனோட டைரெக்டாக 3 கார்பன் இருந்துச்சுன்னா அது பேர் டெர்ஷியரி ஆல்கஹால். இப்போ அதே மாதிரி பென்சில் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபினைல் மெத்தனால் C6H5 CH2OH. என்ன கொடுத்துருக்காங்க? C6H5 CH2OH. அப்போ இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் ஃபினைல் மெத்தனால். அதே மாதிரி 1 ஃபினைல் மெத்தனால், 2 ஃபினைல் ப்ரொப்பான் 2-all எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆல்கஹால்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஃபினால்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஈத்தர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வந்து நாமன்க்ளேச்சர் பற்றி வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.